தீப்பொறி போல ஜொலிக்கிற ராசி தனுசு ராசி. ஆமாங்க, வானத்தில் பறக்கும் அம்பு போல தான் தனுசு ராசிக்காரங்களோட வாழ்க்கையுமே எப்போவுமே இருக்கும். முன்னாடி போகணும், முன்னேற்றம் தன்னோட வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்கும். நீங்கள் ஒரே இடத்துல நின்றுட மாட்டீங்க. எப்போவுமே வளர்ச்சி, சாகசம், புதிய அனுபவத்தை தேடக்கூடிய மனசு தனுசு ராசிக்காரங்களோட மனசு. இந்த தனுசு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் பாருங்கள், ரொம்பவுமே நேர்மையானவங்களாக இருக்கீங்க. மனசில் என்ன இருக்கோ அதை நேராக சொல்லிடுறீங்க. சில சமயம் இது கஷ்டமாக ஆனாலும் அதில் போலி இருக்காது. சுதந்திரத்தை ரொம்பவுமே விரும்புவீங்க. யாரையும் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க மாட்டீங்க. யாரோட கட்டுப்பாட்டிலையும் நீங்கள் இருக்கணும் அப்படின்றத விரும்ப மாட்டீங்க. உங்கள் மனசு ஒரு குழந்தை மாதிரி சிரிப்பும் உற்சாகமும் நிறைஞ்சிருக்கும். அவ்வளோ சீக்கிரம் யாருக்கிட்டையும் எளிதில் பழகிட மாட்டீங்க. ஆனால் பழகினவங்கள அவ்வளோ சீக்கிரம் விடவும் மாட்டீங்க. தனுசு ராசி அப்படின்னு சொல்லும்போது சிறந்த ஒரு நபர்கள். எரியிற தீப்பொறி போல் இருப்பீங்க. தீப்பொறி எங்கே போனாலும் ஒளி தரும். அதே போல் தான் நீங்கள் எங்கே போனாலும் உற்சாகம், நம்பிக்கை இதை தருவீங்க. அந்த தீப்பொறியை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. அதுபோல தான் உங்கள் சுதந்திர மனசையுமே யாராலுமே கட்டுப்படுத்த முடியாது. தனுசு அப்படின்னு சொல்லும்போது தைரியம், சுதந்திரம், நேர்மை, உற்சாகம் இது நாலுமே கலந்துருக்கும். வாழ்க்கையோட உயரமடைய உங்களுக்கு ஒரு ரகசியமான விஷயம். இதை ஃபாலோ பண்ணால் சூப்பரான நன்மையை பெறலாம். அது என்ன தெரியுமா? அவசர முடிவை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க. ஒரே விஷயத்தில் கவனம் செலுத்தினா கண்டிப்பாக வெற்றி விரைவில் உங்களை தேடி வரும். வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். தனுசு ராசிக்காரங்க இந்த அவசர முடிவுகளை மட்டும் தவிர்க்க பாருங்கள். பொறுமையாக நிதானமாக யோசிச்சு முடிவு பண்ணுங்க. எல்லாமே நல்லதாக நடக்கும். நாம் இன்னைக்கு இந்த பதிவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வார கிரக சூழல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும், இந்த சூழலால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். தனுசு அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் குரு பகவான் ராசி அதிபதியாக கொண்டவங்க. வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடு சிறப்பான உயர்வை தரும். உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவு பண்ணுங்கள். இறைவனோட பரிபூர்ண அருளாலும் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். உங்களுக்காக இறைவன் கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்கள் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் கணிக்க விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஜோதிட நம்பரை பயன்படுத்திக்கோங்க. இந்த தனுசு அப்படின்னு சொல்லும்போது இந்த வாரம் உயர்வான பலன்களும் சில இடத்துல இருக்குங்க. சில இடத்துல நன்மையும் கிடைக்கும். ஆனால் சில இடத்துல வேலை கொஞ்சம் போராட்டமாக இருக்கும். எல்லாமே கலந்த ஒரு சூழல் உருவாகி இருக்குது. எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எந்த விஷயத்தில் நல்ல அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக இப்போ பார்க்கலாம். உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அதே போல் வியாபாரத்தில் விற்பனை லாபம் நல்லா இருக்குது. கடுமையாக முயற்சி செஞ்சிங்கன்னா அந்த முயற்சிக்கு பிறகு நிச்சயம் வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு வரும். குடும்பத்துலேயுமே நிறைய குழப்பம் இருந்துச்சா அந்த குழப்பம் இப்போ தீர்ந்துடும். பிள்ளைங்களால் சில முடிவுகள் சிக்கலை தரும். அதனால் பிள்ளைங்க விஷயத்தில் கவனமாக இருங்க. உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது உங்களுக்கு நீங்கள் உத்தியோகம் செய்யக்கூடிய இடம் அந்த சூழல் ஆதரவாக இருக்கும். சக ஊழியர்கள் இருக்காங்களே அவங்களோட ஒத்துழைப்பும் பக்கபலமாக இருக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த சுணக்கமான நிலை இப்போ அடிப்படையாக மாறி வியாபாரம் சார்ந்த பயணங்கள் நல்லதாக அமையும். குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சி நடக்கும். கணவன் மனைவி முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. சந்தோஷ நிலவை நீங்கள் கொஞ்சம் சண்டை சச்சரவுகளை தவிர்க்க விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்துக்கோங்க. பிள்ளைங்களோட கல்வி செலவுக்காக நீங்கள் கொஞ்சம் உங்கள் வருமானத்தை அதிகரிக்க வேண்டிய சூழல் உருவாகலாம். கலைத்துறையில் இருக்கிறவங்க சிறப்பான பலனை அடைவீங்க. திட்டம் போட்டு எந்த ஒரு விஷயத்துலேயுமே நீங்கள் செயல்படணும். இந்த வாரம் புதிய முதலீடுகளில் திட்டம் போட்டு செயல்படுத்தினா நன்மையை பெறலாம். அதனால தான் இந்த வாரம் சந்திரனோட இடப்பெயர்ச்சி கொஞ்சம் உங்களுக்கு நன்மை தீமை ரெண்டையுமே கலந்து ஒரு பலனை தருது. சுக்கிரன் வேற 10ஆம் இடத்துல வராரு. பெண்களுக்கு ஆதாயம் இருக்குது. உறவினர்கள் விஷயத்தில் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணுங்க. அறிமுகம் இல்லாத மனிதர்கள்கிட்ட நெருக்கு காட்டவே கூடாது. இந்த வாரம் தனுசு ராசிக்காரங்க உங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் இதோட தேவைகளை கவனத்தில் வச்சுக்கிட்டு உங்கள் வேலையை செய்யணும். பண விஷயத்தில் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும். பெரியவங்களோட அன்பு ஆதரவு உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை ஏற்படுத்தும். அதிர்ஷ்ட நாட்கள் 9, 13. அதிர்ஷ்ட எண்கள் 6, 7. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் கூட தட்சிணாமூர்த்தியம். அதாவது உங்கள் ராசி அதிபதியாக இருக்கிற குரு பகவான். தினம்தோறும் வீட்டு பூஜை அறையில் கூட தீபம் ஏற்றி நீங்கள் குரு பகவானை மனசார வழிபட்டு உங்களுடைய அன்றாட தினத்தை தொடங்குங்க. நன்மை கட்டாயம் வரும். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு உங்களுக்கு உண்டாகும். இந்த தனுசு அப்படின்னு பார்க்கும்போது வாரம் முற்பகுதியில், அதாவது இந்த வாரம் முதல்லையே நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தியை பெற போகிறீங்க. ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்த ஒரு நல்ல விஷயம் கூடிய விரைவில் உங்களுக்கு நடக்கும். அது தனுசு ராசிக்காரங்களோட மிகப்பெரிய அதிர்ஷ்டமான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துது.
அதே போல் நீங்கள் உங்கள் வார்த்தைகள் நிதானமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன் சொல்கிறேன் தெரியுமா? பேச்சால் வீணான மனஸ்தாபம் வர நிறையவே வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பேசுகிறப்ப ரொம்பவுமே கவனமாக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். செலவுகள் அதிகரித்தாலும் கூட அதற்கேற்ற பண வரவு இப்போ சரியாக இருக்கும். செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பண வரவு இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. இந்த வாரம் நீங்கள் இப்போ தனுசு ராசியில் இருக்கவங்க திருமண வயதில் இருக்கீங்க அப்படின்னாலோ, இல்லை உங்களோட பிள்ளைங்க திருமண வயதில் இருக்காங்க அப்படின்னாலும் பணவரவு நல்லா இருக்குது. அது கேட்டது போல் திருமண முயற்சியுமே சாதகமாக இருக்கும். திருமணம் சார்ந்த சுப செலவுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. வேலை விஷயமா நீங்கள் ரொம்ப நாளாக பிரிஞ்சிருந்த குடும்பத்தோடு இப்போ ஒன்று சேர போகிறீங்க. இல்லைங்க, பிடிவாத போக்கு மாறும். அதே போல் அவங்களோட செயல்களில் மட்டும் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருங்க. அவங்களாலையுமே பணம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. படித்து முடிச்சுட்டு வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க வேலைக்கு கூட போகலாம். நல்ல ஒரு சூழல் தான் குடும்ப சூழலை பொறுத்த வரைக்கும். அலுவலகத்துலேயுமே சூழல் சிறப்பாக இருக்குன்னு தான் முதலே சொன்னோம். ஆனாலுமே சக ஊழியர்கள்கிட்ட பேசும்போதும் கவனமாக கூட வீட்டு விஷயத்தை பற்றி எங்கேயுமே நீங்கள் சொல்லாதீங்க. ரகசியத்தை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. வேலை செய்யும்போது உங்கள் வேலையில் நீங்கள் முழுமூச்சாக கவனம் செலுத்துங்க. மற்றவங்களுக்காக நீங்கள் அவங்க வேலையை நீங்கள் செய்கிறதா இருக்கட்டும், உங்கள் வேலையை மற்றவங்கள்ட்ட கொடுத்து செய்கிறதா இருக்கட்டும், இந்த விஷயத்தை முற்றிலும் தவிர்த்தே ஆகணும். அலுவலகத்தில் சுமூகமான சூழல் இருக்கிறதுனால உங்கள் வேலையை நீங்கள் பேலன்ஸாக செஞ்சுட்டு போகிறது நல்லது. அதே போல் மற்றவங்க உங்ககிட்ட உதவி கேட்டு வருவாங்க. உங்கள் வேலையை விட்டுட்டுலாம் நீங்கள் மற்றவங்களுக்கு வேலை செஞ்சு தரணும் அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. அது உங்களுக்கு பாதிப்பை தந்துடும். அதனால் கவனமாக இருங்க. புதுசாக வேலைக்கு விண்ணப்பம் செஞ்சீங்களா? நல்ல நிறுவனத்துலேருந்து இப்போ பாருங்கள் அழைப்பு வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் இந்த வாரம் வருது. புதிய வாடிக்கையாளர்களோட அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். புதுசாக வியாபாரம் தொடங்க நினைக்கிறவங்களுக்கு அற்புதமான முயற்சிகளை இப்போ மேற்கொண்டால் அற்புதமான பலனையுமே பெறலாம். அனுகூலமான வெற்றி வாய்ப்பு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. இது வரைக்கும் வியாபாரம் தொழிலில் நிறைய பின்னடைவை கண்ட நீங்கள் அந்த சூழலில் இருந்து மீண்டு வர போகிறீங்க. மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட போகுது. குடும்பத்தை நிர்வகித்து வரக்கூடிய பெண்கள் உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த செலவை சமாளிக்க நீங்கள் கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி தான் இருக்கும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சலுகைகள் எதையுமே எதிர்பார்க்க முடியாதுங்க. உங்கள் வேலைக்கான சிறப்பான செயலை நீங்கள் செய்கிறதுனால முயற்சிகள் கைகூடும். வேலை சுலபமாக நடக்கும். கவனமாக முன்னெச்சரிக்கையாக வேலையை செய்ய பாருங்கள். தனுசு ராசியில் இருக்கக்கூடியவங்க அகோரமூர்த்தியை வழிபடுறதுனாலையுமே வாழ்க்கையில் வளமான நாட்களை பெற முடியும். இந்த மூல நட்சத்திரக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க ராகுக்கு எதுவால் உங்களுக்கு பாருங்கள் இந்த வாரம் எடுக்கிற வேலை எல்லாமே வெற்றி வாய்ப்பு தரக்கூடிய வகையில் அமையும். உங்களை பொறுத்த வரைக்கும் பண வரவு சிறப்பாக இருக்குது. வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை பெறுவீங்க. குடும்பம் தொழிலில் நல்ல ஒரு சூழல் இருக்குது. அதாவது குடும்பம் தொழிலில் நிம்மதியான நிலை நீடிக்கக்கூடிய அம்சம் உண்டாகிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகளை அனுசரித்து போக பாருங்கள். வீணான விவாதங்களை விட்டுடுங்க. செவ்வாய் அன்னைக்கு நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே ரொம்பவுமே பொறுமையாக இருக்கணுங்க. அடுத்து பாருங்கள், இந்த பூராடம் அப்படின்னு சொல்லும்போது 10ஆம் இட சுக்கிரன் செலவுகளை கொஞ்சம் அதிகரித்து தரக்கூடிய அம்சத்தில் தான் இருக்கிறாரு. அதனால தான் கவனமாக இருங்க. செலவு விஷயத்தில் பண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்கிறோம். செல்வாக்கு அந்தஸ்து இது காட்டிக்கிறதுக்கு கையில் இருக்கிற கையிருப்பில் நீங்கள் இப்போ கை வைப்பீங்க. ஒரு சிலர்லாம் தங்களுக்கு விருப்பமானவங்களுக்காக தாராளமாக செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு கூட வரும். குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் சில வாக்குவாதம் வருவதால் இடைவெளி வர வாய்ப்பு இருக்குது. செவ்வாய் புதன் இந்த 2 நாளுமே இந்த பூராட நட்சத்திரக்காரங்க ரொம்பவுமே கவனமாக செயல்படணுங்க. எடுத்துமா கோத்துமானா எனக்கு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது. ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். வார்த்தைகள் நிதானம் தேவை. கோபத்தை முற்றிலும் நீங்கள் அன்றைய தினம் குறைச்சே ஆகணும். அடுத்து பாருங்கள், இந்த உத்திராடம் 1ஆம் பாதம் கொண்டவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அரசு பணியில் இருக்கிறவங்க ஆசைக்கு இடம் கொடுக்கவே கூடாது. ஆசைக்கு இடம் கொடுக்காம வேலையில் நேர்மையாக செயல்பட்டால் நல்லது. ஒரு சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் கூட வரலாம் வேலை விஷயத்தில். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கணக்கு வழக்க சரியாக வச்சுக்கோங்க. உங்கள் வியாபார கூட்டாளிகள்கிட்ட எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கலந்து பேசி ஆலோசனை செஞ்சு முடிவெடுக்கிறது நல்லது. இந்த உத்திராடம் 1ஆம் பாதம் கொண்டவங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வியாழக்கிழமை அன்னைக்கு எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. நிதானமாக செயல்படணும். கோபத்தை விட்டுட்டு நிதானத்தை கடைபிடிச்சா நன்மையை நீங்கள் எல்லா வகையிலுமே பெறலாம். தனுசு ராசி அப்படின்னு சொல்லும்போது
இந்த வாரத்தின் கிரக சூழல் ரொம்பவுமே நல்லா அமைஞ்சிருக்கு. பொறுமை நிதானத்தை கடைபிடிச்சா நன்மையை பெறலாம். எடுத்துமோ கவுத்துமோன்னு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாமல் சிறப்பாக யோசித்து பிளான் பண்ணி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணுங்கள், நன்மை பிறக்கும். தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஏற்பட்டிருக்கக்கூடிய கிரக அமைப்பால் பெரும்பாலும் நன்மைகளை நீங்கள் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. அதனால் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கோங்க. எல்லா வகையிலுமே நன்மை உங்களுக்கு கிடைக்கவும், எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை நீங்கள் பெறவும் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.